வணக்கம். இந்த மனதை வெல்லுங்கள் என்ற புதிய நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளைக்கும் நமக்கு 86,400 வினாடிகள் கிடைக்கிறது. இதை எப்படி நம்ம செலவு செய்யறது? இந்த கேள்வி நம் அனைவருக்குள்ளேயும் இருக்கு. நம்ம கேட்கக்கூடிய பல கேள்விகளுக்கும் இன்னைக்கு பதிலளிக்க வரார் நம்மளுடைய ராஜயோகி பிரம்மகுமார் பாண்டியமணி அவர்கள். இவர்கள் நம்ம நேரத்தை எப்படி சரியா பயன்படுத்துவதுன்னு சென்ற நிகழ்ச்சியில நமக்கு சொன்னாரு. இந்த நிகழ்ச்சியிலையும் இதன் தொடர்ச்சியா நேரத்தை பத்தி தான் பேச இருக்கோம். இவர் பிரம்மகுமாரி இயக்கத்துல வேல்யூ எஜுகேஷன் துறையின் இயக்குனராய் இருக்கிறார். வணக்கம். ஓம் சாந்தி. வணக்கம். ஓம் சாந்தி. பிரதர், சென்ற நிகழ்ச்சியில நம்ம நேரத்தை எப்படி சரியா பயன்படுத்தலாம்னு பேசிட்டு இருந்தோம். இதுல ஒவ்வொரு செயலுக்கும் நம்ம தனித்தனியா நேரத்தை செலவிடணுமா? எப்படி நம்ம அதை பிரிச்சு செலவிடுவது? இதுக்கு நீங்க ஒரு விளக்கம் தர முடியுமா? நிச்சயமாக காலத்தோடு நாம் செய்யும்போது தான் அதனுடைய பலன் கிடைக்கின்றது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், வினை விதைக்கிற காலத்தில் விதைச்சாதான் நாம் அறுவடை நேரத்தில் அதனுடைய பலனை நாம் அனுபவிக்க முடியும். ஆக எதற்கும் ஒரு காலம் உண்டு. ஆக எந்த காலத்தில் எதை செய்யணுமோ அந்த காலத்தில் அதை செய்ய வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கை கூட பாருங்க, ஒவ்வொரு வினாடியும் மாறக்கூடியதாக இருக்கின்றது. நம்மளுடைய பருவங்கள் கூட மாறுகின்றன. இளமை பருவத்தில் இருக்கிற நாம எப்போதுமே இளமையர்களாக இருப்பதில்லை, முதியவர்களாகவும் ஆகிவிடுகின்றோம். ஆக இந்த மாற்றத்துக்கு உட்படுகின்ற இந்த காலகட்டத்தில் எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யும் போதுதான் அதனுடைய முழு பலாபலன்களை நாம் அடைய முடிகின்றது. ஏற்கனவே நாம் பார்த்தோம், எதை செய்கிறோம் என்பதை விட எதற்காக செய்கிறோம் என்று நாம் செய்யும் பொழுதுதான் அதனுடைய முழு பலனையை நாம் அனுபவிக்க முடிகின்றது. ஆக வாழ்க்கையில் நாம் இந்த ஒரு விஷயத்தை அடித்தளமாக கொள்ள வேண்டும். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதனுடைய காரண காரியத்தை, அதனுடைய பலனை உணர்ந்து நாம் அந்த காரியத்தை செய்வதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை என்பது வெற்றியுடையதாக அமைந்து விடுகின்றது. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஒவ்வொரு பருவம் மாறிட்டே இருக்குதுன்னு சொன்னீங்க. சின்ன குழந்தைகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா அழகா சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா பெரியவர்கள் ஆனப்புறம் சிரிக்கிறத நம்ம மறந்து போயிடுறோம். விலங்குக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசமே இந்த சிரிப்பு தான். இந்த சிரிப்புக்குன்னு நேரத்தை ஒதுக்கணுமா நம்ம? நிச்சயமாக. ஏனென்றால் இது ஆத்மாவனுடைய சங்கீதமாக இருக்குது. அதையும் நம்ம ஒரு நிகழ்ச்சியில பார்த்தோம், வாய் விட்டு சிரிங்க, ஏன்னா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று கூறியிருக்கின்றார்கள். சிரிப்பதற்கு கூட காலம் இருக்கின்றது. அதைத்தான் வள்ளுவர் பெருந்தகை அவர் கூறுகின்றார், இடுக்கண் வருங்கால் நகுக. ஏதாவது கஷ்டம் வரும்போது நீங்க சிரிங்கன்னு சொல்றார். ஏன்னா பாம்பு கடிக்கையில் பாலும் உடல் துடிக்கையில் எங்கிருந்து வரும் சிரிப்பு என்று நாம் கேள்வி கேட்குறோம். ஆனால் அந்த இடுக்கண் நேரத்தில் தான் நாம் சிரிக்க வேண்டியது அவசியமாகின்றது. ஏன்னா அதுக்கு நமக்கு தேவை இருக்கிறது மன வலிமையாக இருக்கின்றது, தைரியமாக இருக்கின்றது. யார் ஒரிடம் மன வலிமை இருக்கின்றதோ, தைரியம் இருக்கின்றதோ, அவர் எந்த ஒரு பிரச்சனையும் கூட, எந்த ஒரு எதிர்ப்பையும் கூட, எந்த ஒரு தாக்கத்தையும் கூட எதிர்கொள்பவராக இருக்கின்றார். அதனை எதிர்கொள்வதற்கு ஒரு பிரதிபலிப்பாகத்தான் நாம் சிரிக்க கேட்கின்றோம். ஆகவேதான் சிரிப்பதற்கு கூட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், சிரித்து கொண்டே இருக்க வேண்டும். மனித வாழ்க்கை என்பது நமக்கு கிடைத்த ஒரு அரிய பொக்கிஷமாகும். அந்த அளப்பரிய ஆற்றல்களை நாம் வெளிக்கொணர்வதற்கு எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் இது ஆத்மாவனுடைய சங்கீதமாக இருக்கின்றது. ரொம்ப அழகா சொன்னீங்க. சின்ன வயசுல இருந்து சிரிக்கிற மாதிரி என்றுமே சிரிச்சுட்டே இருக்கணும்னு சொல்றீங்க. அதே மாதிரி எல்லோருமே சிந்திக்க வேண்டும்னு நினைக்கிறேன். சிந்திப்பதற்கு எது சரியான நேரம்? இது நீங்க ஒரு விளக்கம். ஒரு நாளில காலையிலையா, மதியமா, மாலையிலையா, இரவுலையா சிந்திக்க வேண்டும் என்பது கிடையாது. சிந்திப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள். அதுதான் நம்மளுடைய அறிவை பெருக்குவதற்கு ஆதாரமாக அமைகின்றது. ஏன்னா சிந்திக்கின்ற மனிதன்தான் அறிவுடைய மனிதனாக இருக்கின்றான். ஆக நமது அறிவாற்றலை அதிகமாக்கி கொள்வதற்கு சிந்திக்க வேண்டும். சிந்திப்பது கூட ஒரு பழக்கமாக ஆக்கி கொள்ள வேண்டும். இன்றைய மனிதர்கள், இன்றைய இளைஞர்கள் குறிப்பாக தனது நேரத்தை பார்ப்பதிலேயே செலவழிக்கின்றார்கள். பார்ப்பதை நாம் வெகுவாக நினைவு செய்ய மட்டுமே முடியுமே தவிர அதை பற்றி நாம் சிந்திக்க முடியாது. ஆனால் எதை கேட்கின்றோமோ அதை பற்றி நாம் சிந்திக்க முடிகின்றது. ஆகவேதான் கற்றலின் கேட்டல் நன்று என்று கூட கூறப்பட்டு இருக்கின்றது. ஆகவே இறைவனுடைய படைப்பில் கூட ஒரு வாயை கொடுத்த இறைவன் 2 காதுகளை கொடுத்திருக்கின்றான், நாம் அதிகமாக கேட்க வேண்டும் என்று.
ஆக நல்ல கருத்துக்களை நாம் கேட்க வேண்டும். நல்லவர்களுடைய நட்பில் நாம் வரும்பொழுது இதில் நமக்கு நிறைய லாபம் இருக்கின்றது. ஆகவே சிந்திக்கின்ற திறனை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதிகமாக சிந்திக்கின்ற பழக்கம் உடையவர்கள்தான் சிந்தனையாளர்களாக வடிவெடுக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பு நிறைந்ததாக, பிறருக்கு வழிகாட்டியாகவும் அமைந்து விடுகின்றது. ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த பாரதியார் பாட்டுல வரும், ஓடி விளையாடு பாப்பான்னு சொல்றாரு அவரு. சோ குழந்தையா இருக்கிற போது நிறைய விளையாடுறோம். ஆனா வளர வளர விளையாட்டு கூட ரொம்ப கம்மியாயிடுது. இந்த காலகட்டத்துல இருக்கிற குழந்தைகளை பாத்தீங்கன்னா விளையாடுறத கூட நிறுத்திட்டாங்க. எப்பயுமே ஒரு வீடியோ கேமோ ஒரு டிவி முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. விளையாட்டு எவ்வளவு ஒரு முக்கியமானது, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா விளையாட்டுக்கு கூட நாம் நேரம் ஒதுக்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் நம்மளுடைய இளமையின் ரகசியமாக இருக்கின்றது. நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு கூட, உடல் ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் இது ஆதாரமாக இருக்கின்றது. ஆகவே விளையாட்டுக்காகவும் நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். அதுவும் தினசரி நேரத்தை ஒதுக்க வேண்டும். ஏனென்றால் எந்த ஒரு காரியத்தை நாம் தினசரி செய்கின்றோமோ அந்த பழக்கத்திற்கே நாம் வசமாகி அதன்படியே நாம் தொடர்ந்து செய்கின்றோம். ஆக இந்த விளையாட்டிற்காக கூட நாம் நிச்சயமாக நேரத்தை ஒதுக்கியே தீர வேண்டும். இதுதான் சொல்றாங்க, யாரு நிறைய விளையாடுறாங்களோ அவங்க வளர்ச்சி கூட அதிகமா இருக்கு, growth ஹார்மோன் செக்ரீட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி யார் பெரியவர்கள் நிறைய விளையாடினாங்கன்னா அப்ப யூத் ஹார்மோன் செக்ரீட் ஆகுதுன்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாரதியார் பாட்டிலே வருது, காலை எழுந்தவுடன் படிப்புன்னு சொல்றாரு. ஸோ படிப்பு கூட ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் நம்ம ஆசைப்பட்டு படிக்கிறோம். அதுக்கப்புறம் படிப்பதையே நிறுத்தி விடுகிறோம். ஸோ வாசிப்பது எத்தனை காலம் வரைக்கும் நாம் வாசிக்க வேண்டும், அதற்கு எத்தனை நேரத்தை நாம் கொடுக்க வேண்டும், இதை பற்றி ஒரு விளக்கம் நீங்க தர முடியுமா? ஆக வாசிக்க நேரம் ஒதுக்குங்கள். அதுதான் உங்களுடைய விவேகத்தை வளர்த்துவதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கின்றது. ஆக விவேகம் வளருவதற்கு, விஸ்டம் நமக்கு வேண்டுமென்றால் வாசிக்க பழகி கொள்ள வேண்டும். நாம் எப்போ கற்றுக்கொள்ளுகின்றோமோ அப்பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதும் வளர்ச்சி என்பதும் வருகின்றது. இதற்கு ஒரு காலகட்டமே கிடையாது. எதுவரை நாம் உயிர் வாழ்கின்றோமோ அதுவரை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே வாசிப்பை நாம் தினசரி நடவடிக்கையாக மேற்கொள்ள வேண்டும். அப்படி நாம் நல்ல புத்தகங்களை வாசிக்கும் போது, பொருள் பொதிந்த புத்தகங்களை வாசிக்கும் போது, நல்ல விஷயங்களை நாம் வாசிக்கும் பொழுது நம்மளுடைய மனமானது நன்றாக செயல்படுகின்றது. நம்மளுடைய விவேகமானது அதிகரிக்கின்றது. நமது விஸ்டம் வளர்ச்சி பெறுகின்றது. ஆகவே தான் வாசிப்பதற்காகவும் நாம் நமது வாழ்நாளில் பல காலகட்டங்களில் பல நேரங்களை ஒதுக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. தினமும் வாசிப்பது அவசியம்தானா? நிச்சயமாக. ஏனென்றால் எப்படி மூச்சு விடுவது நமக்கு அவசியமாக இருக்கின்றதோ அதே போன்றுதான் வாசிப்பதும் நமது விவேகத்தை வளர்ப்பதனால் அதை வாசிக்க வேண்டுவதும் அவசியமாகவே இருக்கின்றது. அடுத்தது சொல்றாங்க, நட்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தரணும். நிறைய பெண்கள் திருமணமான பின் நட்பை மெயின்டைன் பண்றதே கிடையாது. சோ நட்பு என்பது ஒரு அவசியமான ஒன்றா? இதற்காக நேரம் செலவிட வேண்டும் தானா? நிச்சயமாக விளக்கம் தர முடியுமா? ஏனென்றால் நட்பு நாம் நேரம் ஒதுக்கினோமானால் மகிழ்ச்சியை நாம் அதிகமாக பெறுகின்றோம். ஏன்னா நட்பில் பெறுகின்ற மகிழ்ச்சி தான் நிலையானதாக ஒன்றாக இருக்கின்றது. அதிலும் கூட குறிப்பாக நல்லோர் நட்பு நமக்கு தேவையாக இருக்கின்றது. தீயோர் நட்பிலிருந்து நாம் விலக வேண்டி இருக்கின்றது. நீங்கள் ஏற்கனவே ஒரு முறை கூறினீர்கள், ஒருவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவருடைய நண்பரை பற்றி கூறுங்கள், அவரை பற்றி நான் கூறினேன் என்று. அது எனக்கு நினைவுக்கு வருகின்றது. ஆக நாம் கூட நல்லவருடைய நட்பிலே வரும்பொழுது நம்மளுடைய மகிழ்ச்சியானது அதிகரிக்கின்றது. ஏனென்றால் மற்ற உறவு முறைகளை விட நட்பில்தான் நாம் சமமாக ஆகின்றோம். ஆகவே மனதில் எழுகின்ற எண்ணங்களையும் சரி, உணர்வுகளையும் சரி, நமது கருத்துக்களையும் சரி, அனைத்தையும் நாம் சுலபமாக அவர்களுடன் பரிமாற்றிக் கொள்ளுகின்றோம். வேறு எந்த ஒரு சம்பந்தத்தில் கூட, தாய் தந்தையினுடைய சம்பந்தமாக இருந்தாலும் சரி, ஆசிரியருடைய சம்பந்தமாக இருந்தாலும் சரி, சத்குருவனுடைய சம்பந்தமாக இருந்தாலும் சரி, நாம் அவர்களுடன் உரையாடும் பொழுது ஒரு ஜெனரேஷன் கேப்பை நாம் மெயின்டைன் பண்ணுறோம். அங்கே நம்ம மனம் திறந்து பேசப்போவதில்லை. ஆனால் நட்புல தான் நம்ம மனம் திறந்து பேசுகின்றோம், இலகுவாக இருக்கின்றோம், இயற்கையாக இருக்கின்றோம். ஆகவே தான் நட்பிற்காக நேரம் ஒதுக்குங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நீங்கள் நிறையவே அறுவடை செய்வீர்கள்.
ரொம்ப அழகா சொன்னீங்க. 2வது பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டங்கள்ல கூட்டு குடும்பங்களா இருந்தது. இப்ப எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலிஸா ஆயிடுச்சு. இதுல கூட மற்றவர்களை பார்த்து ஒரு நேசிப்பதற்கு நேரம் இல்லாமல் போய்விட்டது. எந்த அளவுக்கு மக்கள் நேரத்தை நேசிப்பதற்காக செலவிட வேண்டும்? நேரத்தை நாம நேசிக்கிறதுக்கு நேரத்தை மட்டும் நேசிக்கல, பிறரையும் நாம நேசிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும். ஏன்னா அப்படி ஒதுக்கறனால தான் நாம் பல பலன்களை நாம பெற முடிகின்றது. ஏனென்றால் மனித வாழ்க்கை என்பது ஒரு தனி மனிதனோட முடிந்து விடுவதில்லை. அது ஒரு சமுதாய வாழ்க்கையாக இருக்கின்றது. ஆகவேதான் மனிதனை பற்றும் கூறும்போது ஆங்கிலத்தில் சோஷியல் அனிமல் என்று கூறுகின்றார்கள். நாம் அனிமலாக இருப்பதில்லை, ஆனால் சோஷியல் அனிமலாக இருக்கின்றோம். ஆக அந்த ஒரு நடைமுறையில் உறவு முறைகளை நாம் சிறப்பாக அமைத்து கொள்வதற்கு இந்த நேசிப்பது நமக்கு அவசியமாக இருக்கின்றது. ஏன்னா கடவுள் தந்த ஒரு வரப்பிரசாதமாக இது இருக்கின்றது. 2வது இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே அந்த சுயநலம் அதிகமாகி விட்டது. இது சேவை செய்யக்கூடிய ஒரு குணம் இருந்ததுன்னா சந்தோஷமா இருக்க முடியும். எந்த அளவுக்கு மக்கள் தங்கள் நேரத்தை இந்த சேவை செய்வதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும்? எப்படி நாம பாருங்க, சுய முன்னேற்றத்துக்காக நேரத்தை ஒதுக்கணுமோ அது அவசியமோ, அதே மாதிரி சமூக சேவைக்காக, அதாவது பிறருக்கு உதவி செய்வதற்கு, தேவையானவர்களுக்கு நீடி என்று கூறுகின்றோம், அவர்களுக்கு உதவி செய்வதற்கான சேவைக்காக நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். ஏனென்றால் ஆத்ம திருப்தியை நாம் அடைவதற்கு இது வழிகோலுகின்றது. ஆக நாம் சிலருக்கு சேவை செய்யும் போது தான் நம்மளுடைய மனித வாழ்க்கை கூட ஒரு பயனுடையதாக ஆகின்றது. ஏனென்றால் நம்ம சுயத்திற்காக மட்டுமே வாழக்கூடாது. நம்ம வாழ்கின்றோம், ஆனால் அந்த வாழ்க்கைக்கு எத்தனை பேர் உதவி செய்கிறாங்க பாருங்க. நம்மளுடைய இயற்கை ஆகட்டும், 5 தத்துவங்கள் ஆகட்டும், எல்லாமும் கூட நமக்கு உதவி செய்கின்றது. அப்போ தான் நம்ம வாழ்க்கையை நம்ம நடைமுறையில் கொண்டு வர முடிகின்றது. ஆக நாம் வாழ்கிறோம் என்றால் அது தனியாக வாழவில்லை, பிறருடைய உதவியினால் தான் வாழ்கின்றோம். உதாரணமாக ஒவ்வொரு தத்துவமும் கூட நம்மளுடைய உயிர் மூச்சாக இருக்கின்றது, நமக்கு உதவி செய்வதாக இருக்கின்றது. அவையினுடைய உதவியினாலேயே நாம் வசதியாக வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். இன்றைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை கூட பாருங்கள், எத்தனையோ சாதனங்களை உற்பத்தி செய்கின்றன. யாருடைய உழைப்போ நமக்கு இப்பொழுது உதவியாக இருக்கின்றது. ஆக பிறருடைய உழைப்பில்தான் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். எப்பொழுது நாம் மனிதன் ஒரு டிபெண்டாக ஆகி இருக்கின்றோமோ, இந்த சமுதாயத்தோடு, மனிதர்களோடு, உறவு முறைகளோடு, இயற்கையோடு, ஆக இந்த அனைத்தோடுமே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது இந்த அனைத்திற்கும் நாம் பிரதிபலனை கொடுக்கக்கூடியவர்களாகவே இருக்கின்றோம். ஆகவே தான் இந்த சமூக சேவையில் ஒவ்வொருவரும் ஈடுபட வேண்டும் என்பது அத்தியாவசியமானதாகும். எப்பொழுது நாம் தேவையானவர்களுக்கு இந்த உதவியை நாம் செய்ய போகின்றோமோ, அப்பொழுதுதான் இறைவன் நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார் என்று அவருக்கு மனமார நன்றியை நாம் கூற முடிகின்றது. சமூக சேவை என்பது எல்லாராலும் செய்யக்கூடிய ஒன்றல்ல. அதற்கென்று நாம் நிச்சயமாக ஒவ்வொருவரும் கூட தன்னால் முடிந்த அளவு நேரத்தை ஒதுக்க வேண்டும். நேரத்தை ஒதுக்கினால் மட்டுமே அவற்றை நாம் செய்ய முடியும் என்பதனால்தான் நேரத்தை நாம் பயன்படுத்துவதில் எதற்காக நேரங்களை ஒதுக்க வேண்டும், எப்படி நேரத்தை ஒதுக்க வேண்டும், எவ்வளவு நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்பதை நாமே தான் முடிவை செய்ய வேண்டும். பிறர் சொல்வதனால் அதை நம்மால் செய்துவிட முடியாது. நமக்கென்ற ஒரு ஆர்வமும் உற்சாகமும் இருக்க வேண்டும். எப்பொழுது அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்கின்றோமோ, அப்பொழுதுதான் அவற்றை நாம் நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவோம். ஆகவே முக்கியத்துவத்தை உணர்ந்து அதற்கு ஏற்ப நாம் நமது செயல்களை ஆற்றினோமானால், அதற்காக நாம் நேரத்தை செலவிட்டோமானால், நிச்சயமாக அதனுடைய பலனை நாம் உறுதியாக பெறுகின்றோம். ஆக நமது வாழ்க்கை ஆத்ம திருப்தி நிறைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால் நாம் சமூக சேவைக்காகவும் சிறிது நேரத்தை ஒதுக்க வேண்டும். தினமும் நாம் ஒதுக்க வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை. வாரத்தில் ஒரு நாள் கூட நாம் அவற்றை செலவழிக்கலாம். உதாரணமாக ஓல்டேஜ் ஹோமுக்கு செல்வது, அல்லது அனாதை ஆசிரமங்களுக்கு செல்வது, அல்லது பிற்பட்டவர்கள் வசிக்கின்ற இடங்களுக்கு செல்வது. ஆக நாம் சில நிமிடங்களை செலவு செல்வதன் மூலமாக கூட அவர்களுடைய மனோதைரியத்தை நாம் அதிகரிக்க முடியும். நான் சமூக சேவை என்று கூறுவது வெறுமனே பொருட்கள் அல்லது பணத்தால் மட்டுமே செய்யக்கூடிய ஒன்றல்ல. மனதளவில் கூட நீங்கள் அவர்களுடைய உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் பெருக்க முடியும். உதாரணமாக ஒரு வயோதிக இல்லத்திற்கு சென்று
நீங்கள் உங்களுடைய சில மணி துளிகளை அங்கு செலவு செய்தீர்களானால் அவர்களுடன் அவர்களுடைய இயக்கமானது அமைக்கப்பட்டு விட்டுகின்றது. அவர்கள் எப்பொழுதுமே ஒரு உற்சாகம் நிறைந்தவர்களாக, ஆர்வம் நிறைந்தவர்களாக, உங்களை எதிர்பார்ப்பவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். ஏனென்றால் அதிகமாக நாம் பார்க்கின்றோம், இந்த முதியோர் இல்லத்திலே இருப்பவர்கள் தங்களுடைய உறவு முறைகளை விட்டு பிரிந்து இருப்பதனால் அதற்கான ஒரு வருத்தத்தில் இருக்கின்றார்கள், துக்கத்தில் இருக்கின்றார்கள், கவலைகளில் இருக்கின்றார்கள். இந்த உறவு முறைகளுடைய பலன்களை பெறாமல் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். அவர்களுக்கு நீங்கள் சென்று உங்களுடைய நேரத்தை கொடுத்து அவர்கள் சொல்வதை கேட்பதன் மூலமாக கூட அவர்களுடைய மனோதைரியத்தை நீங்கள் அதிகரிக்க முடியும். இப்படிப்பட்ட சேவை கூட உங்களுக்கு ஆத்மார்த்த திருப்தியை உங்களுக்கு நிச்சயமாக அளிக்கும். ஸோ பொருள் ரீதியான சேவையை தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி மன ரீதியான சேவைகள் கூட செய்யலான்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிரதர்? நிச்சயமாக. ஏன்னா பொருள் மூலமாக கூட யாராவது அந்த சேவையை செய்துவிட முடியும். ஒரு பெரிய செல்வந்தன் குறுகிய காலத்தில் நிறைய பணத்தை கூட அவரால் கொடுக்க முடியும். ஆனால் இந்த மன ரீதியான சேவையை எல்லாராலையும் செய்ய முடியாது. அதற்காக நீங்கள் உங்களுடைய விலைமதிப்பற்ற நேரத்தை கொஞ்சம் கொடுக்க வேண்டியது அவசியமாகும். நீங்கள் வாரம் ஒரு முறை உங்களுடைய விடுமுறை நாளில் ஏதோ ஒரு வயது இல்லத்திற்கு போய் ஒரு மணி நேரம் செலவழித்து பாருங்கள். அவங்க கூட உங்கள் நேரத்தை மட்டும் கொடுங்க. அப்போ பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையினுடைய பொருள் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். அவங்க உங்களை எந்த அளவுக்கு விரும்புகின்றார்கள், எந்த அளவுக்கு அவர்கள் மதிப்பளிக்கின்றார்கள், எந்த அளவுக்கு உங்களை அவர்கள் சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் நன்றாக கண்டுகொள்ள முடியும். ஏன்னா என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன், எப்போ இந்த நீடி தேவையானவர்கள் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய அளப்பரிய பொக்கிஷமான நேரத்தை கொடுங்கள், உங்களுடைய பரந்த மனதை கொடுங்கள், உங்களுடைய அன்பை கொடுங்கள். இவற்றை பகிர்ந்து அளிப்பதின் மூலமாக கூட உங்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு பொருள் பொதிந்த வாழ்க்கையாக அமைந்துவிடும். ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்தது எல்லோருக்குமே வாழ்க்கையில முன்னேறணும்னா உழைக்கணும். இந்த உழைப்புக்கு எவ்வளவு நேரம் யார் கொடுக்க வேண்டும்? இதை பத்தி ஒரு விளக்கம் தர முடியுமா? பாருங்க, எப்படி நாம் பிறக்கிறோமோ அப்போலேருந்து இறக்கிற வரைக்கும் நாம் ஏதாவது செயலை செய்துக்கிட்டு தான் இருக்கிறோம், சும்மா இருக்கிறது இல்லை. உதாரணமாக பார்த்து கொண்டே இருக்கிறோம், பேசி கொண்டே இருக்கிறோம், கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இப்படி ஏதாவது செயலை நாம் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஏன்னா நாம் கர்ம கஷேத்திரத்தில் இருக்கின்றோம். எப்போ நம்ம இந்த கர்ம கஷேத்திரத்தில் பிறவி எடுத்திருக்கின்றோமோ நமக்கு ஏற்ற ஒரு பாத்திரத்தை நாம் நடித்து கொண்டே இருக்கின்றோம். அந்த நடிப்பை நாம் செய்யும்பொழுது அதில் உழைப்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்கின்றது. ஏனென்றால் உழைப்புக்காக நீங்கள் நேரம் ஒதுக்குங்கள், வெற்றியை நீங்கள் பறியுங்கள் என்று கூறப்படுகின்றது. வெற்றியை நாம் அடைகிறதுக்கு உழைப்பு ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கின்றது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா, யார் ஒருவர் திட்டமிட்டு உழைக்கின்றாரோ அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாரோ, எந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அந்த லட்சியத்தை அவரால் இலகுவாக அடைய முடிகின்றது. உழைப்பு என்பது ஓய்வை விட உயர்ந்ததாக இருக்கின்றது. ஓய்வு நமக்கு அவசியமாக இருந்தாலும் கூட உழைப்பு இல்லாமல் நம்ம வெற்றியை ஒருபொழுதும் அடையவே முடியாது. உழைக்க வேண்டும், அதுவும் நிரந்தரமாக உழைக்க வேண்டும், களைப்பற்று இருக்க வேண்டும். நாம் அப்படிப்பட்ட ஒரு உழைப்பை செய்ய வேண்டுமானால் நமது மனநிலை சமன்பாடு உடையதாக இருக்க வேண்டும். நாம் மனதை எப்போதும் ஆர்வமாகவும் உற்சாகமாகவும் வைத்து கொள்ள வேண்டும். எப்பொழுது நமது மனதிலே ஆர்வமும் உற்சாகமும் இருக்குமோ உழைப்பு கூட நமக்கு கடினமாக தெரியாது. உதாரணமாக, அன்பு இருக்கின்ற இதயத்திலே உழைப்பது ஒரு பெரிய சுமையாக இருக்கவே இருப்பாது. உதாரணமாக, ஒரு தாயை எடுத்துக்கொள்ளுங்க. தாய் தன்னுடைய குழந்தையை கவனித்துக் கொள்ளுகின்றார். இரவு பகல் பாராமல் அதை பாதுகாக்கின்றார். அதற்கு தேவையான உதவிகள் அனைத்தையுமே செய்கின்றார். ஆனால் எப்பொழுதாவது அவள் களைப்படைகின்றாளா அந்த காரியத்தில்? நிச்சயமாக இல்லை. அவள் அந்த உழைப்பை ஒரு உழைப்பாகவே கருதுவதில்லை, அதை அவர் ஒரு கொண்டாட்டமாக கருதுகிறார். லைஃப் இஸ் எ செலிப்ரேஷன் என்று கூறுகின்றார்கள். ஆக உழைப்பை நாம் உழைப்பாக எடுத்துக்கொண்டோமானால்தான் களைப்பு அடைந்து விடுவோம். நமக்கு ஓய்வு தேவையாக இருக்கின்றது. ஆகவே செய்கின்ற செயலில் நான் அன்பாக செய்யும் பொழுது, ஈடுபாட்டுடன் செய்யும் பொழுது, ஆர்வத்துடன் உற்சாகத்துடன் செய்யும் போது அங்கு உழைப்பு என்பது நமக்கு உழைப்பாகவே தெரியாது. ஆகவே இது நம்மளுடைய கண்ணோட்டத்தை பொறுத்து தான் அமைகின்றது. உடல் உழைப்பை பற்றி மட்டுமல்ல, மன உழைப்பையும் கூற வேண்டுமானால் அது நமது கண்ணோட்டத்தை பொறுத்தே அமைகின்றது. ஆகவே நம்மளுடைய கண்ணோட்டமானது
நேர்மறையானதாக இருக்கும் பொழுது நாம் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலிலும் இந்த குணங்களை நாம் வெளிப்படுத்தும் பொழுது, அந்த குணங்களை நாம் ஆராய்ந்து அவற்றை நாம் நடைமுறைப்படுத்தும் போது நிச்சயமாக உழைப்பு என்பது நமக்கு கடினமாக இருப்பதில்லை. அந்த உழைப்பை நாம் நன்றாக செய்து அதன் மூலமாக நிச்சயமான அறுதியிட்ட ஒரு வெற்றியை, லட்சியத்தை நாம் அடைய முடிகின்றது. ஆக இன்றைய நிகழ்ச்சியில் நாம் நேரத்தை ஒதுக்குவது எதற்காக, எதற்கெல்லாம் நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்றெல்லாம் பார்த்தோம். இதிலேருந்து நமக்கு ஒரு சில விஷயம் மலைப்பாக கூட தெரியலாம். இவ்வளவு வேலை நம்ம செய்ய வேண்டியிருக்கா, இதுக்கெல்லாம் இவ்வளவு நமக்கு நேரம் இருக்கின்றதா, நம்மளால் இது முடியுமா என்று கூட ஒரு சங்கல்பம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இது கேட்பதற்கு தான் ரொம்ப பெருசாக தெரியுதே தவிர, நிறைய காரியங்களை அடைவதற்கு நிறைய நாம் செயல்களை செய்ய வேண்டியிருக்கின்றன, அதற்காக நிறைய நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டியிருக்கிறது என்பது போல் உங்களுக்கு தோணலாம். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, இதை இயற்கையாக நம்மளுடைய பழக்கமாக ஆக்கி கொண்டால் அது ஒரு பெரிய சுமையாகவே தெரியாது. உதாரணமாக வாசிப்பதற்கு நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ எதுக்கு எந்த நேரத்தில் வாசிக்கிறது? காலையில் எழுந்தோன்னா வாசிக்க முடியாது, ஏன்னா அதுக்கான நேரம் இல்லை. ஏன்னா நம்ம அதிகாலை எழுந்தாலும் கூட முழு நாளைக்கு நாம் திட்டமிடுவதற்கும் அந்தந்த காரியத்தை அதுக்காக குறிப்பிட்ட நேரத்துக்கு சற்று முன்னதாகவே நாம் ஆரம்பிக்கின்றனால உபரி நேரம் நம்ம கையில் இருப்பதற்கு அவசியமாகின்றது. இப்படியெல்லாம் நம்ம பார்க்கும்போது இரவு படுப்பதற்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் வாசிக்கின்ற பழக்கத்தை வச்சுக்கலாம். அதுலேயும் சிறந்த நீதி நூல்களை, அதாவது நம்மளுடைய மறைகளை கூட நாம் படிக்கின்ற பழக்கத்தை வச்சுக்கலாம். இந்த வாசிக்கிறனால என்ன ஆகுதுன்னா, மனது தெளிவை பெறுகின்றது. பலவிதமான கேள்விகள் பாருங்க ஒரு நாளில் எழுகின்றது நம்மளுடைய மனதில். ஏன், எதற்கு, எப்படி அப்படின்லாம் அந்த கேள்வியிலிருந்தெல்லாம் நாம் விடுதலை அடைய முடிகின்றது. ஆகவே வாசிக்கின்ற பழக்கம் ஒரு நல்ல பழக்கமாகும். நம்மளுடைய மனதை வெல்வதற்கு இது மிகவும் அத்தியாவசியமானது. பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்திலேயே தினமும் இறைவனுடைய அந்த அருள் மொழிகளை வாசிக்கின்றார்கள். அதை கட்டாயமாக கொண்டிருக்கின்றார்கள். அது அவர்களுடைய பாடமுறையில் ஒரு இன்றியமையாத பகுதியாகவும் இருக்கின்றது. உலகத்தில் உள்ள அனைவரும் கூட இறைவனுடைய அந்த மகா வாக்கியத்தை ஒரே நாளில் ஒரே நேரத்தில் எல்லோருமே அதை படிக்கின்றார்கள், வாசிக்கின்றார்கள். அதன் மூலமாக அவருடைய வாழ்க்கையில் சொல்லன்னா சக்திகளை பெறுவதாகவும் அவர்கள் கூறுகின்றார்கள். அவருடைய நடைமுறை வாழ்க்கையில் இன்று என்ன நடக்கப் போகின்றதோ அதற்கு ஏற்ப அந்த மகா வாக்கியம் அமைந்திருப்பதாக அவர்கள் உணர்கின்றார்கள். ஆகவே எதற்கென்றும் ஒரு நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டியது அத்தியாவசியமாக ஆகின்றது. ஆனால் அதை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது நமது கையில் தான் இருக்கின்றது. ஏனென்றால் நமக்கென்று பிரைம் டைம் தனியாக இருக்கின்றது, நமக்கென்று நோ டிஸ்டர்ப் டைம் தனியாக இருக்கின்றது. நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி என்பது நமக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று, நம்மால் மட்டுமே நம்மளுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கூடிய ஒன்றாகவும் அது இருக்கின்றது. ஆகவேதான் இதை ஒவ்வொருவரும் கூட அவரவர்களே தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இன்னைக்கு ரொம்ப அழகா நீங்க சிரிக்கவும் நேரம் வேண்டும், சிந்திக்கவும் நேரம் வேண்டும்னு ரொம்ப அழகா எதுக்கு நேரத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டதுக்கு மிக்க மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? இந்த நிகழ்ச்சியில நாம் நேரம் ஒரு பெரிய பொக்கிஷம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாத்துக்குமே நேரத்தை ஒதுக்குங்க. விளையாடுவதற்கு நேரத்தை ஒதுக்குங்க, வாசிப்பதற்கும் நேரத்தை ஒதுக்குங்க, சிரிக்க நேரத்தை ஒதுக்குங்க, சிந்திக்கவும் நேரத்தை ஒதுக்குங்க. இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.